ஃப்ளாக். ஆண்டவர் உங்ககிட்ட பிரியமாக இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? உங்களுக்கு கூட ஆண்டவர் என் மேலே பிரியமாக இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அநேகர் உங்களுக்கு விரோதமாக எழும்பியதுண்டு. அநேக சூழ்நிலைகளும் பிரச்சனைகளும் மலை போல் கடல் போல் உங்கள் வாழ்க்கையில் வந்ததுண்டு. நீங்கள் எப்போ அழிஞ்சு போவீங்க, உங்களுடைய ஆசீர்வாதங்கள் எப்போ தடைபடும், நீங்கள் எப்போ சோர்ந்து போய் உட்காருவீங்கன்னு உங்களுக்கு விரோதமாய் சிந்திக்கிற கூட்டங்கள் அநேகம் உங்களை சுற்றியே இருக்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டே தான் இருந்திருப்பீங்க. ஆனால் அந்த எல்லா சூழ்நிலையிலையும் அவர்களுடைய சத்துருக்களுக்குடைய, உங்களை விரோதிக்கிறவர்களுக்குடைய அந்த சிந்தனைக்கு ஒப்பு கொடுக்காதபடி ஆண்டவர் உங்களை ஜெயமாய் நடக்க வைத்திருக்கிறார். அப்படிதானே? சங்கீதக்காரன் சங்கீதம் 41:11 எப்படி சொல்கிறாரு? சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமாக இருக்கிறீர் என்பதை அறிவேன் அப்படின்னு சொல்லி. அப்போது நாம் கூட நம்முடைய பல சூழ்நிலைகளில் சாட்சியாய் சொல்ல முடியும், என்னுடைய சத்துருக்கள், என்னுடைய விரோதிகள், என்னை விரோதிக்கிறவர்கள், என்னை பகைக்கிறவர்கள் என் மேலே ஜெயம் கொள்ளாததினால என்னாலையும் சொல்ல முடியும், என் ஆண்டவர் என் மேலே பிரியமாய் இருக்கிறார் அப்படின்னு. என்னை அவர் நேசிக்கிறதுனால, என் மேலே பிரியமாக இருக்கிறதுனால, என்னை சுற்றி வருகிற எல்லா சூழ்நிலைகளிலையும், என்னுடைய எதிரான சூழ்நிலையில் என்னை ஒப்பு கொடுக்காமல் அவர் பாதுகாத்துருக்கிறாருன்னு கண்டிப்பாக நம்மளால் சொல்ல முடியும். இப்போ நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம், கர்த்தர் உங்கள் மேலே பிரியமாக இருக்கிறாரா இல்லையான்னு யோசிச்சு பாருங்கள்.